நௌசாத், நீங்க தொடர்ந்து தகவல்களை வழங்கலாம். மிக முக்கியமாக தராசுராம் தெரிவித்தது கூட மிக முக்கியம் ஒன்றா பார்க்க என்றால் 34 சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் ஒரு மாநில உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படும். ஆனா 100 இடங்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த 2.5 ஆண்டுகாலம் தான் இருக்கிறது. அந்த அடிப்பில் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருப்பது மிக முக்கியம் தான். ஏனென்றால் மிக முக்கியமாக பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒதுக்கியிருப்பதாக கூட கடந்த 2 நாட்கள் முன்பாக பிரத்யேகமாக தகவல் தெரிவித்திருந்தோம். காரணம், தொடர்ந்து இந்த கூட்டணி அமைவதில் அவர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக செயல்பட்டால் அது கிரீன்சோடனாக இருக்கட்டும், அதே பிரவீன் சக்கரவர்த்தியும் செயல்பட்டு பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் இந்த இடம் யாருக்கு ஒதுக்கப்படும் எதிர்பார்த்த நிலையில் தான் தாவேகாவுடைய தலைவர் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்திருக்கிறார். இந்த இடம் ராஜ்யசபா ஒரு இடம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி இருப்பதாக தகவல் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இல்ல, காங்கிரஸ் தரப்புல யாருக்கு வழங்கப்படும்? இந்த மாநிலங்களவை சீட்டு இருந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு வழங்கப்படுவதா சொல்லப்படுது. யாருக்கு கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? நான் முன்பே தெரிவித்ததான் என்றால், இந்த கூட்டணி அமைவதில் இருவர் மிக முக்கியமாக செயல்பட்டார்கள். அதாவது மாணிக் தாகூரும் மிக முக்கியமாக பிரவீன் சக்கரவர்த்தியும். மாணிக் தாகூர் ஏற்கனவே மக்களவை உறுப்பினராக இருக்கிறார். அந்த நிலையில் பார்க்கும் பொழுது மாற்றாக பிரவீன் சக்கரவர்த்தி ஏற்கனவே எம்பி தேர்தலுக்காக போட்டியிடுவது முனைப்பு காட்டிய போது அப்போது திமுக கூட மயிலாடுதுறையை போட்டியிடுவதற்காக அந்த இடம் தாமதமாக தான் அவர்கள் அந்த வேட்பாளர் அறிவித்தார்கள். காரணம், பிரவீன் சக்கரவர்த்தியா அல்லது சுதாவா என்ற பெயர் அடிப்பட்டது. அப்போது சுதாவுக்கு தான் ஒதுக்கப்பட்டது. ஆனால் அவர் கொடுக்கவில்லை. காரணம், திமுக தான் அதை ஒதுக்காத காரணம், ஒதுக்கக்கூடாது என்ற அறிவுறுத்தியதாக கூட அப்போது பரவலாக பேசப்பட்டது. இருந்த போதிலும் தற்போது அவருக்கு ஒதுக்குவதுதான் சரியாக இருக்கும் என காங்கிரஸ் தலைமையும் காங்கிரஸோட மூத்த நிர்வாகிகளும் அதை தான் தெரிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அதுக்கு மிக முக்கியமாக கிரீஸ் ஜோடனர் தான் அதுக்கு மிக முக்கியமாக முயற்சி மேற்கொண்டதாக கூட தகவலியா இருக்கிறது. இந்த போதுதான் தற்போது இடம் உறுதியாகிவிட்டது. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பிரவீன் சக்கரவர்த்தி தான் என்ற அறிவிப்பு வரவில்லை. இருந்த போதிலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிரவீன் சக்கரவர்த்தி தான் என்ற எதிர்பார்ப்புக்கு இடையில் தான் காங்கிரஸ் கட்சியிலும் இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலும் அடுத்தடுத்த ஆலோசனையும் காரிய கமிட்டி மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட ஆலோசனை மேற்கொண்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுவா எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், நௌசாத், இந்த வரிசையில் வேறு யார் பேரும் அடிபடுதா? பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் என்று சொன்னீங்க. வேற யாரும் பேர் அடிபடுதா இதுல? இதுவரைக்கும் வேற யார் பெயரும் அடிபடவில்லை. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி பெயர் மட்டும்தான் ஆரம்பத்திலிருந்தே அடிபட்டு வருகிறது. அதான் 2 கூட்டணியும் உறுதியாக நிலையில் இந்த ஒரு மாநில வர நிலையில் அவருக்கு தான் பிரவீன் சக்கரவர்த்தி தான் இந்த இடம் ஒதுக்கப்படும் என்ற பெயர் அவர் பெயர் அடிபட்டு வருகிறது. அவரும் குறிப்பாக கடந்த 3 ஆண்டு முன்பாக பத்தியா சந்திப்பில் பேசுவது கூட அவர் ஒரு புனையிட்டு சென்றது கூட பார்க்க முடியுது. உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுக்கு இடம் ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறதா இந்த கேள்வி கூட அது புன்னகிட்டு சென்றார். அது எல்லாமே அது இசைவாதான் பார்க்கப்பட்டது. குறிப்பாக அவருக்கு ஒதுக்கப்படுமா, அவர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே வேற யார் பேரும் பெரிதாக அடிப்படவில்லை. பிரவீன் சக்கரவர்த்தி தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற காங்கிரஸ் தலைமையும் தகவல் தெரிவிக்கிறார்கள். நௌசாத், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க.